நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி அநேக தவறான போதனைகள் இன்றைக்கி போதித்து கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்மளுடைய பாடுகளையும் துக்கங்களையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், அதனால் நமக்கு இனிமேல் பாடுகள் கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது என்று சொல்லி இன்றைக்கி அநேக தவறான போதனைகள் இன்றைக்கி போதித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நான் உங்களோட தியானிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவை அந்த சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு. அதில் ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இது மத்தேயு 24 சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி மத்தேயு 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மலை பிரசங்கத்தில் கர்த்தர் சொல்றாரு, என் நிமித்தமாக உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான மொழிகளில் குற்றம் சாட்டுவர்களானால் நீங்கள் கலங்காதிருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, குடும்பத்திலையும் சரி, உங்கள் சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தால் சூழ்நிலைகள் இருக்கிறவங்க ஜனங்கள் மூலமாக சரி, யாருன்னே தெரியாத மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது கலங்காமல் அதை சந்தோஷமாக ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். என வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நாம நிமித்தம் தேவ பக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுகளை அனுபவிப்பதற்கும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தன்னை பின்பற்றி வருவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றணும். அதனால உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, ஆனால் கலங்காதிருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு பாடுகள் கஷ்டங்கள் இல்லாமல் அவன் நல்லபடி போய்கிட்டு இருந்தானா அவன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிடணும், நம்ம வேத வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிக்கிறோமான்னு சொல்லி அவன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிடணும். அந்த கஷ்டங்கள் நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கஷ்டத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அந்த கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அதை விசுவாசிங்க. 2வது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்பட அலோவ் பண்ண மாட்டார். உங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியும், அதுக்கேற்ற சோதனையை கொடுப்பார், சோதனையை தாங்கக்கூடிய கிருபையை கொடுப்பார், சோதனையை தாங்கக்கூடிய பலத்தை கொடுப்பார், சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஒரு வழியும் அவர் கர்த்தர் உண்டு பண்ணுவார், அதை விசுவாசிங்க. அதனால தான் பவுல் சொல்லியிருக்கிறாரு, உபத்திரவமோ மரணமோ பசியோ நிர்வாணமோ வியாகுலமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பாடுகள்னு வந்துருச்சுன்னா நம்ம வேதத்தை மறந்துடுறோம், ஜெபிக்கிறத மறந்துடுறோம், கர்த்தருடைய நாமத்தை தூசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால பாடுகள் கண்டிப்பாக உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அதில் நம்ம நின்று விசுவாசித்து கர்த்தரை பின்பற்றுகிறாந்தா அந்த பாடுகளிலிருந்து கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்து நம்மளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.